நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து. ஸோ ஃபார்முலாஸ் எதுவுமே நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் கொஷினை பார்த்து 2 செகண்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னா, 5 பொருட்களின் அடக்க விலை 4 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவிகிதம் எவ்வளவு? 5 பொருட்களின் அடக்க விலை 4 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாப சதவிகிதம் அப்படின்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லாப சதவீதம் அப்படின்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை 5:4. அதாவது 5 பொருட்களின் வாங்கிய விலை 4 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். இப்போ இந்த 2 நம்பர்ஸுக்குமான வித்தியாசம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 வருது. இந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 1 வருது. இந்த கண்டிஷனில் ஸோ லாப சதவீதம் கொடுத்துருந்து வித்தியாசம் 1 வந்ததுன்னா, இந்த கொடுத்துருக்க சின்ன நம்பர் இருக்கு இல்லையா, இதை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். இந்த சம்முக்கான ஆன்சர் 25% ப்ராஃபிட். ஸோ 5 பொருட்களின் அடக்க விலை 4 பொருட்களின் விற்ற விலைக்கு சமமாக இருந்ததுன்னா லாப சதவீதம் 25% இருக்கும். இதுக்கான கண்டிஷன் இந்த 2 நம்பருக்குமான வித்தியாசம் 1 வரணும். அதே மாதிரி லாப சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன நம்பரை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கொஷின், 16 பொருட்களின் வாங்கிய விலை 12 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் லாப சதவீதமா அல்லது நஷ்ட சதவீதமா அப்படின்ட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வாங்கிய விலைக்கான பொருட்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனாலே நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் லாப சதவீதம் தான் வரும். ஸோ இந்த கொஷினில் வாங்கிய விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை 16ஆகவும் விற்ற விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை 12ஆகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்கிய விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இது லாப சதவீதம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இப்போ நம்ம இந்த 16க்கும் 12க்கும் நம்ம விகிதம் எடுக்கணும். போன சம்மில் நம்ம ஏன் விகிதம் எடுக்கலை அப்படின்னா, போன சம்மில் அவங்க கொடுத்துருந்தது 5:4 தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே இந்த 5ஐயும் 4ஐயும் நம்ம சுருக்க முடியாது அப்படின்றதுனால அப்படியே வச்சுட்டோம். ஆனால் இந்த 16ஐயும் 12ஐயும் நம்ம சுருக்கலாம். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 16 3 12 அப்படின்ட்டு வரும். ஸோ 4:3. இந்த 4க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு 1 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் 1. லாப சதவிகிதமாக இருந்ததுன்னா 100 டிவைடட் பை இந்த சின்ன நம்பர், இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ 100/3 33 1/3% ப்ராஃபிட் இந்த சம்முக்கான ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், 100 புத்தகங்களின் அடக்க விலை 100 புத்தகங்களின் அடக்க விலை 60 புத்தகங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடக்க விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை 100, விற்ற விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை 60. ஸோ அடக்க விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இது லாப சதவீதத்தான் சேரும். ஸோ இப்போ இதுக்கு 2த்துக்குமான விகிதம் பார்த்தோன்னா 10:6 அப்படின்ட்டு வரும். இது இன்னும் நம்ம சுருக்கணும்னா 5:3 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 5க்கும் 3க்குமான டிஃப்ரென்ஸ் 2 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் 2 வந்ததுன்னா நம்ம 200 எடுத்துக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் 1 வந்தால் 100 எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஸ் 2 வந்ததுன்னா 200. டிஃப்ரென்ஸ் 3 வந்ததுன்னா நம்ம 300 எடுத்துக்கணும். இங்கே 2 வரதுனால 200 எடுத்துக்கலாம். 200 டிவைடட் பை, ஸோ லாப சதவீதம் அப்படிங்கிறதுனால சின்ன நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் 66 2/3% லாபம். நெக்ஸ்ட் கொஷின், 16 பொருட்களின் வாங்கிய விலை 20 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 16 பொருட்களின் வாங்கிய விலை 20 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். ஸோ இங்கே வாங்கிய விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது, விற்ற விலைக்கான பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அப்போ இது நஷ்ட சதவீதத்தான் சேரும். இருந்தாலும் 16க்கும் 20க்குமான அந்த விகிதம் எடுத்தோம்னா 4:5 அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 4க்கும் 5க்கும் வித்தியாசம் நம்மளுக்கு 1 வருது. 1 வந்ததுன்னா 100ங்கிற நம்பர். ஸோ இங்கே நஷ்ட சதவீதமாக இருக்கிறதுனால இந்த வாட்டி நம்ம பெரிய நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 100/5 20% லாஸ் இந்த சம்முக்கான ஆன்சராக கிடைக்கும். இப்போ என்னென்னா, லாப சதவீதமாக இருந்ததுன்னா சின்ன நம்பரால் 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். வித்தியாசம் 1 வருது. நஷ்ட சதவீதமாக இருக்கிறதுனால இந்த விகிதத்தில் பெரிய நம்பர் நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் 2 வந்ததுன்னா நம்ம 200 எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஸ் 3 வந்ததுன்னா நம்ம 300 எடுத்துக்கணும்.